Hi my dear friends and families, welcome to Craft Tamil channel. இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேஸ்டான பாட்டில் இருந்துச்சு. அந்த பாட்டிலில் ஒரு க்யூட்டான கிராஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லான ஃபோம் கிளேஸ் வந்து எடுத்திருக்கோம். ஃபோம் கிளே வச்சு தான் இன்றைக்கி ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த பாட்டிலில் இருக்கிற மூடியை எடுத்துக்கோங்க. அந்த மூடிக்கு மேலே இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் கிளே எடுத்துகிட்டு அந்த கிளேவை இந்த மாதிரி உருட்டிட்டு அப்படியே தட்டையாக ரெடி பண்ணிவிடுங்க. ரெடி பண்ணி அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி வச்சு விட்டுக்கோங்க. இன்னொரு பேக்கெட் கிளேவை வந்து சேர்த்து வச்சாலும் இன்னும் கொஞ்சம் திக்காக நல்லா தான் இருக்கும். நாங்கள் ஒரே ஒரு பேக்கெட்டில் இருக்கிற கிளே மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே லைட்டாக வந்துட்டு இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு அழுத்தி வச்சுருக்கோம். ஸோ இப்போ அதை அப்படியே வச்சிடலாம். அடுத்தது வந்து கொஞ்சம் குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃப்ளவர்ஸ்லாம் ரெடி பண்ணுறதுக்காக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸ் எடுத்துகிட்டு நம்ம ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு எல்லோ அண்ட் ஒயிட் மிக்ஸ்டாக ஒரு ஃப்ளவர் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லோ கலர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் பீசஸாக அதை உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 5 பீஸ் எடுத்திங்கன்னா போதும். 5 அப்படியே சுற்றி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து சென்டராக ஒரு பீஸ் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ளவர் ரெடி ஆகிடும். அது லைட்டாக கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி இம்ப்ரெஷன் மட்டும் நம்ம ஒரு ஸ்டிக் வச்சுட்டு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சென்டராக அந்த ஒயிட் கலரை வந்து வச்சு விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ அந்த ஃப்ளவர் ரெடி. இந்த ஃப்ளவர் ரெடி பண்ணுறது ஆல்ரெடி ஒரு வீடியோலேயே நம்ம காமிச்சிருப்போம். ஸோ அதே ஃபார்முலா தான், அதே மாதிரி தான், ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ளவர்ஸ்லாம் தேவைப்படும். ஸோ இதே மாதிரி ஒரு பர்பிள் கலர்லேயும் பண்ணலான்னு சொல்லிட்டு பர்பிள் கலரில் அதை விட கொஞ்சம் பெருசாக நாங்கள் வந்து இன்னொன்று பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஒரு 6 பீஸ் எடுத்துகிட்டு 6 பீஸ் ஒன்றா வச்சுட்டு சென்டராக வந்துட்டு கொஞ்சம் குட்டி குட்டியாக எடுத்துக்கோங்க. அதுவுமே கொஞ்சம் பீஸ் வேணும். ஸோ இந்த மாதிரி சின்ன பால்ஸாக வந்துட்டு ரெடி பண்ணிக்கணும். ஓகேவா? அது வந்து ஒயிட் கலரில் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி சின்ன பால்ஸாக ஒயிட் கலரில் கொஞ்சம் பீசஸ் வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்டராக வைக்கிறதுக்கு எல்லோ கலரே எடுத்துக்கலாம். ஸோ பர்பிள் வித் எல்லோ கலர் நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதுக்கும் இம்ப்ரெஷன் கொடுத்துட்டு அந்த குட்டி பால்ஸாக ரெடி பண்ணியிருக்கோம்ல அதை வந்து எல்லோ கலரை சென்டராக வச்சுட்டு அதை சுற்றி இந்த மாதிரி வச்சுக்க போகிறோம். அவ்வளோதான். சின்ன ஒரு சேஞ்ச் தான் இதில். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வச்சு விட்ருங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் சின்னதாகவும் பெருசாகவும் வந்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 3 ஃப்ளவர் வந்து செஞ்சு எடுத்துருக்கோம். மொத்தமே ஒரு 5 ஃப்ளவர் தான். சின்ன டிஃப்ரென்ஸ் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு காமிச்சிக்கோங்க ஒரு ஃப்ளவர்லேயும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட தொடப்ப குச்சி இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். நமக்கு எங்கள்கிட்ட பேம்பூ ஸ்டிக் இருந்துச்சுனால அந்த பேம்பூ ஸ்டிக் யூஸ் பண்ணியே பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து க்ரீன் கலர் கிளேவை வந்து அப்ளை பண்ண போகிறோம். அந்த ஸ்டிக்கு தெரியாத மாதிரி அந்த கிளேவை அதுக்கு மேலே அப்படியே வந்து வச்சு இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி அப்படியே ஒரு சுருட்டினீங்கன்னா அப்படியே நல்லா ஒட்டிக்கும். பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம பண்ணியாச்சு. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஃப்ளவருக்குமே வந்து ஸ்டிக் தேவைப்படும். ஓகேவா? கொஞ்சம் சின்னது பெருசு அந்த மாதிரி தேவைப்படும். ஒரே சைஸில் பண்ணக்கூடாது. பெரிய சைஸ் சின்ன சைஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பண்ண போகிறோம். ஓகே. இப்போ ஒன்று கொஞ்சம் பெரிய சைஸில் பண்ணியிருக்கோம். அடுத்ததும் அதே மாதிரி தான். இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் தான் வந்துட்டு ரெடி பண்ணுறோம். அடுத்தடுத்து கொஞ்சம் வந்து சின்னது பெருசு அந்த மாதிரி செஞ்சு ஆல்ரெடி வச்சுருக்கோம். சரிங்களா? பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போது சின்னதாக ரெடி பண்ணதையும் எடுத்துக்கலாம். அது வந்து கலர் கொஞ்சம் லைட் கலராகவும் இப்போ பண்ணது கொஞ்சம் டார்க் கலராகவும் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இதில் எக்ஸ்ட்ராவாக சின்ன பீசஸ்லாம் தேவைப்படும். என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஒரு குட்டி காளான் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காளான் கொடை மாதிரி மேலே இருக்கிற அந்த கொடையை மட்டும் ரெடி பண்ணுறோம். ஸோ இது மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர் கிளே எடுத்துகிட்டு இந்த மாதிரி அப்படியே உருட்டிட்டு லைட்டாக மேலே தூக்கி விட்டுட்டு இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு கொடை மாதிரி கிடச்சிரும். அடுத்தது அது இன்னும் ரியலிஸ்டிக்காக பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒயிட் கலர் கிளே எடுத்துக்கோங்க. ஒயிட் கலர் கிளேயில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கீழே அந்த தூண் வச்சிடலாம். காளானோட தூண்னா அது என்னன்னு தெரியல, பட் காளானுக்கு கீழே இருக்கும்ல அது வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஒயிட் கலர் கிளேவை குட்டி பீசஸாக ரொம்ப சின்ன பீசஸாக அந்த மாதிரி வந்து தனித்தனியாக எடுத்துகிட்டு லைட்டாக உருட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நிறைய பீசஸ் தான் தேவைப்படும். ஏன்னா அந்த மேலே காளான் கொடை மாதிரி செஞ்சுருக்கோம்ல அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி மாற்றி ஒட்ட போகிறோம். ஸோ கொஞ்சம் அங்கங்கே இருக்கிற இடத்துலலாம் இப்படி ஒட்டிக்கோங்க. ஸோ ஒட்டிட்டிங்கன்னா இன்னும் ரியலாக இருக்கும். இது வந்து நீங்கள் ஆரஞ்சுலேயும் பண்ணலாம் அண்ட் வந்து ரெட் வித் ஒயிட்டில் பண்ணிங்கனாலும் சூப்பராக இருக்கும். ஸோ ஆரஞ்சில் நம்ம இப்போ பண்ணியிருக்கோம். ரெட்லேயும் ஒன்று ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெட் ஒன்று ஆரஞ்சு ஒன்று நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ இதுவும் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் லீவ்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். லீவ்ஸ் ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக க்ரீன் கலர் கிளே எடுத்துகிட்டு அதை லைட்டாக இந்த மாதிரி உருட்டிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக தட்டையாக பண்ணிவிட்டு அப்புறம் இப்படி கொஞ்சம் லென்த்தாக இப்படி வளைச்சி விட்ருங்க. ஸோ வச்சுட்டு நடுவில் லைட்டாக இம்ப்ரெஷன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லீஃப் மாதிரி ரெடி ஆகிடும். இதுவுமே அப்படி தான் கொஞ்சம்
சைஸஸில் ரெடி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் சின்ன சைஸ்ன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துட்டு செஞ்சாச்சு. இந்த மாதிரி ஒரு லீஃப் ரெடி பண்ணியிருக்கோம். சென்டராக வந்துட்டு நல்லாவே கொஞ்சம் அழுத்தி இம்ப்ரெஷன் கொடுத்துருக்கோம் இந்த லீஃப்க்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் லீவ்ஸ் தேவைப்படும். அந்த நீங்கள் செஞ்சு வச்சுருக்க ஃப்ளவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் லீவ்ஸ் மட்டும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா கொஞ்சம் லீவ்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. எத்தனை பீசஸ்லாம் தெரியல. ஸோ ஒட்டும் போது அப்படி நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ ரெடி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஃப்ளவர் ரெடி பண்ணியிருக்கோம்ல, அந்த மாதிரியான கலர்ஸையே யூஸ் பண்ணி சின்னதாக வந்துட்டு மொட்டு மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரியும் செஞ்சு அது கூட சேர்த்து வச்சோன்னா பார்க்க இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு 2 பீஸ், எப்படின்னா அதே தான் அந்த மாதிரி ரவுண்டாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பீஸ் இந்த மாதிரி நம்ம லீஃப்க்கு பண்ணோம்ல அந்த மாதிரி கொஞ்சம் மேலே தூக்கி பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு என்ன பண்ணுங்கள், 2 சைடும் அழுத்தி விட்டுட்டு 4 கார்னரையும் இந்த மாதிரி கொஞ்சம் பிடிச்சி விட்டு கொஞ்சம் வெளியில் இழுத்து விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த முட்டை மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுருக்கோம்ல பர்பிள் கலரில், அதை எடுத்து சென்டராக வச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பூவோட மொட்டு மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 2 கலரில் ரெடி பண்ணிக்கோங்க. 2மே வந்து பர்பிளாக ரெடி பண்ணியாச்சு நாங்கள். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது இன்னும் ஒன்று வந்துட்டு ஒரு லைட்டாக வந்திருக்க மாதிரி ஒரு ரோஸ், அது வந்து ரெட் கலரில் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம ஸ்டிக்கு மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம்ல, அந்த ஸ்டிக்கில் வந்துட்டு ஒன்று ஒன்றா என்ன பண்ணிட்டோம், மேலே எடுத்து ஒட்டிட்டு லீஃபையும் அங்கங்கே ஒட்டி விட்டாச்சு. அடுத்து அந்த ஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் இந்த மூடியில் வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் க்ளே போட்டிருந்தோம்ல, அந்த க்ளேக்கு மேலே இந்த மாதிரி ஒட்ட போகிறோம். எப்படின்னா லைட்டாக ஹார்ட் க்ளூவும் அப்ளை பண்ணிட்டு தான் ஒட்டுறோம். அது நிற்கல, லைட்டாக சாஞ்சிட்டு இருந்துச்சு, பட் காய காய அப்படியே நிற்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒட்டிடுங்க. லென்த் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். அந்த காளான்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக நின்றுச்சு. இப்போ இதெல்லாம் ஒட்டிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த லீஃபெல்லாம் ஒட்டணும். ஸோ இப்போ இந்த லீஃபெல்லாம் ஒன் பை ஒன்னாக அப்படியே வந்துட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் கேப் இருக்கிற மாதிரி இருக்கோ, எங்கெல்லாம் வச்சா நல்லா இருக்குமோ அங்கெல்லாம் வச்சு கவர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போது அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் வந்து நம்ம அங்கங்கே வச்சு கவர் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை அப்படியே எடுத்து நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கலாம் இதுக்கும் டப்பாக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லிட்டு. என்னென்னா இதை அப்படியே எடுத்து நம்ம டப்பாக்குள்ளே வந்து வச்சு லாக் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரைஸ் லைட்டில் மல்டிபிள் கலர் ரைஸ் லைட் இருந்துச்சு, அந்த லைட்டை வந்து நம்ம இதில் செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே அந்த அந்த ஃப்ளவர்ஸை சுற்றியுமே போட்டு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போட்டு லாக் பண்ணியாச்சு. ஸோ லாக் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த மேலே செஞ்ச பர்பிள் கலர் ஃப்ளவர் மட்டும் கொஞ்சம் பெருசாக செஞ்ச மாதிரி இருந்தது. அது மட்டும் டப்பாக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சின்னதாக பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம லைட்டையும் ஆன் பண்ணி பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் மாதிரி இருந்துச்சு. யாருக்காவது நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் க்ளே வாங்கி வீட்டில் ஏதாவது டப்பா இருந்துச்சுன்னா ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ லைட்லாம் ஆஃப் பண்ணி பார்க்கும்போதும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை பை.